எனக்கு ரொம்ப இந்த சம்பவத்தை படித்த போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 31-32 ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். யோசித்து பாருங்க, ஒரு பெரிய வல்லரசு அன்னைக்கு இருக்கிறதுலே அதான் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட வல்லரசு, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் அடிமைகளேன்னு கூப்பிட்ட வல்லரசு, அது வரைக்கும் நெருக்கின வல்லரசு, போகக்கூடாது என்று சொல்லி சட்டம் போட்டு தடுத்த வல்லரசு, அடுத்த நாள் சொல்லுது நீங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள். ராஜாக்கள் நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்துக்கு முழங்கால் படியிருக்கிற காலம் ஒன்று வருகிறது. கர்த்தர் சொல்றாரு அப்படித்தான் செய்ய போறாரம்மா. இதுவரைக்கும் ஒருவேளை சபைக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டதான ஆவிகள், கிரியைகள், மனுஷர்கள் எல்லாரும் நம்மை ஒடுக்கி இருக்கலாம், நம்மளை அடைச்சு வச்சிருக்கலாம். ஒருவேளை ஒரு சிலர்லாம், நான் ஒரு சிலரை குறித்து நினைப்பேன், அவங்க சொல்லுவாங்க, நாம இந்த தேசத்துல மெஜாரிட்டியா இருக்கிறோம், இவங்கெல்லாம் மைனாரிட்டி, இந்த மைனாரிட்டியால என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு நம்மளை கண்டாலே ஒரு கிள்ளிக்கிரையை போல நசுக்க, அவ்வளவுதான், இவங்களை ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற கும்பல் எத்தனையோ இருக்குது. வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை பார்த்து ஆசீர்வதியுங்கள் என்று கேட்கிற காலத்தை கர்த்தர் உருவாக்க போகிறார். அது நடக்க போகுது.